ஹாய்டா. கான்ட்ராக்ட் மேரேஜ் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆம், இதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃப்எஃப். பிகாஸ் இதை நான் ஆரம்காக ரைட் பண்ணதேன். பட் ஜிமனுக்காக போட்டுட்டேன். என் சேனல்ல இருக்க எந்த எஃப்எஃப்பும் எந்த ஸ்டோரியும் வந்து எந்த மெம்பருக்காக ரைட் பண்ணுறனோ அதை போடவே மாட்டேன். மாற்றி 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 அப்படி போடுவேன். எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ஆம், குழப்பமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. நான் போயிட்டு வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கேன் என்னென்ன சொல்லலை அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு எழுதி வச்சிருக்கிறத படிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கேன். கிளியராக போடணும் இல்லையா. ஸோ அதனால ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் ஜிம்மன்ட்ட காலேஜ் போகிறேன் அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போது நம்ம அதுலேருந்தே பார்க்கலாம். காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு காலேஜுக்கு போயிட்டு. பேக்லாம் அங்கே தான் இருக்கேன். அம்மா கிட்ட போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் காலேஜ் போகிறேன். எனக்கு எக்ஸாம் இருக்கேன். ஏதோ ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பட் கொஞ்சம் புக்ஸ்லாம் இங்கே தானே இருக்குது, நான் கொண்டு போகிறேம்மா அப்படின்னு அம்மா கிட்ட பேசிட்டே புக்ஸ்லாம் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டே பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, ஏய் காலேஜுக்கு போகிறேன்னா எப்படின்னா நீ மூச்சு பையனை எங்கே விட்டு போவ? என் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்காமா. ஓ, ஜம்மன் என்ன சொன்னாங்க? அவங்க போக சொன்னாங்க. மார்னிங் நான் சொல்லிட்டேன். எதுவும் சொல்லலம்மா. அவங்க உங்களே பார்க்குறாங்க. என்னாச்சுமா? ஜம்மன் உன்னை திட்டலையா? எதுக்கு திட்டணும்? இல்லடி, மேரேஜ் ஆகிட்டு காலேஜ் கண்டினியூ பண்ணுறல. இல்லைம்மா, அவங்க என்னை எதுவும் சொல்லலை. சொல்லப்போனால் என்னை போக சொல்லிட்டாங்க. இது அம்மாக்கே ஹாப்பியாக இருக்கு. சரி, உங்களை பார்த்துட்டு நீ கிளம்பு, கேர்ஃபுல்லாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்களும் பேக்கை மாட்டிட்டு வீட்டிலேருந்து வெளில வரீங்க. ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாப்பு. எப்பவும் போல் நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி அப்படி போகிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு. ஓ சரி, நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து படிச்சுட்டே போகிறீங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் தான். எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க. பட் உங்களால் எழுதவே முடியல, நார்மலாக இருக்க முடியல. இந்த ஹாலுக்குள்ளே வரும்போது முன்னாடியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி வியர்டா அப்படி பார்க்குறாங்க. பிகாஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்க? நீ வரவே மாட்டேன்னு நினச்சேன். இல்லை, எனக்கு கூட தோணலை. பட் எக்ஸாம் இருக்குது, வந்து தானே ஆகணும். ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்குறாங்கல்ல? அப்புறம் அந்த அலெக்ஸ் மேட்டர்லாம் தெரியுமா? நான் வந்து டார்ச்சர் பண்ணுறான். அன்றைக்கி நைட்டு ஹோட்டலில் நீ எங்ககிட்ட சொன்னல, நீங்கள் அவளே பார்க்குறீங்க. எல்லாம் நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை, நீ காலேஜுக்கு வந்திருக்க இவ்வளோ நாள் இல்லாமல் அப்படி சொல்ல சிரிச்சுட்டே, எல்லாமே அவருக்கு தெரியும். நான் சொல்ல போனால் நேற்று தான் சொன்னேன். ஷாக்கிங்காக பார்க்குறா. என்ன எல்லாம் சொல்லிட்டியா? அவங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். அதான் சண்டையா? நீ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கியா? அப்செட்டாக இருக்கியா அப்படின்னு நிறைய கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் அவர் கூட தான் இருக்கேன். இது எப்படி? என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படி கேட்க, எல்லாமே சொல்லிட்டு அவருக்கு அதெல்லாம் ஒரு கொஸ்டினே இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி நாங்கள் பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜ் இல்லை, அவர் அதனால் பெருசாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அவர் கூட லைஃப் லாங் இருக்க முடியாதுல்ல. இன்னும் 9 மந்த்தோ 8 மந்த்தோ தான் இருக்கேன். அந்த 1 year முடிய நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறோம். அதனால கூட அவர் அதை பெருசாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு, அமைதியாக இருக்கா. ஆனால் அவர் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. சிஸ் ஜென்டில்மேன். அவரை என் லைஃப்பில் மிஸ் பண்ணுறவன்னு நினைக்கிறேன். இந்த 1 year நான் அவரோட ஒய்ஃப். ஸோ எனக்கு அது போதும் அப்படி தோணுது, அவ்வளோதான். வென் அவரை உனக்கு பிடிச்சிருக்கா? அமைதியாக இருக்கீங்க. இல்லடி, மிஸ் பண்ணுவேலாம் சொல்கிறல்ல. அவர் கூட இருக்க எந்த பொண்ணும் இதை தான் சொல்லுவா. அவரோட பியூர் லவ் அந்த மாதிரி. அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. நான் அன்லக்கி.
அப்படி சொல்லிட்டு வாட்ச் பார்த்துட்டு சரி வா ஹால் போகலாம், டைம் ஆகிடுச்சா, ஈவினிங் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எக்ஸாம் கால்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இப்போது பேப்பரில் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு எழுத மனசு வரல, ஏன் தெரில மைண்ட் அதில் போகல. அவள் மார்னிங்கே ஜிமன் பற்றி எடுத்த உடனே அதே தாட் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நீங்கள் கண்ணு மூடி இந்த 3 மந்தில் நான் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஜிமன். பட் கான்டாக்டில் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் 1 இயர் கழிச்சு நான் போய் தானே ஆகணும். அப்படி சொல்லிட்டு கண்ணு மூடுறீங்க. அவன் உங்கள் கிட்ட இருக்க மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. அவனோட ஸ்மெல்ல அவன் உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் அவன் ஷர்ட்டை இறுக்கமாக பிடிச்சிங்க இல்லையா? ஸோ அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் வர அந்த பேப்பரை அவன் ஷர்ட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஒரு மாதிரி க்ரன்ச் பண்ணி அப்படியே சுருக்கி அந்த 2 கையிலையும் அந்த பேப்பரை அப்படி பிடிக்கிறீங்க. கண்ணை மூடிட்டே அவன் கொடுத்த அந்த நெக் கிஸ்ஸு எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது, லைட்டாக சினுங்குறீங்க. அவன் கையை உங்கள் பாடியிலேருந்து உங்கள் ஜஸ்ட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிப்ஸை கடிச்சிருப்பீங்க. அது இப்போ உங்கள் லிப்ஸை நீங்கள் பைட் பண்ணுறீங்க. அவன் இன்னொரு ஹேண்டு உங்கள் ஹிப்புக்கு வருது. ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே எக்ஸாம் ஹால் உள்ள இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி எல்லோரும் அவங்கள வியர்டாக பார்க்குறாங்க. வயன் உங்கள் காதில் விழல. சார் எழுந்து வந்து நீங்கள் உட்காந்துருக்க அந்த டோரை பெஞ்சை தட்டிட்டு வயன் என்ன பண்ணிட்டு கண்ணி அது சார் என்ன பண்ணுற பைத்தியம் மாதிரி பேப்பர் நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். பேப்பர் ஒரு மாதிரி க்ரன்ச் பண்ணி கசக்கி விட்டுட்டீங்க. அது சாரி சார் அப்படின்னு அந்த பேப்பரை நீங்கள் சரி பண்ணி தேய்ச்சி விட்டுட்டே என்னதான் பண்ணுறியோ தெரியல அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கிற பேப்பரை வெடுக்குன்னு பிடிங்கிட்டு ஒரு புது பேப்பர் ஒன்று கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதும். சாரி சார், கவனம் இங்கே இருக்கட்டும், தலையாட்டுங்க. அங்கேருந்து அவங்களும் போக ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஏன் தெரியல இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் முழுசாகவே உங்கள்கிட்ட வந்துட்டோம் போலையே சும்மன் அப்படின்னு அந்த பேப்பரில் உங்கள் மண்டியை முட்டை. இப்போ அதான் சொன்ன வயன் பைத்தியம் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அது இல்லை சார், சாரி இதை பண்ணுறேன். பேப்பரை வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறீங்க. இப்படி டைம் போகுது. எக்ஸாம் நல்லா முடிச்சிங்களா இல்லையான்னு தெரியாதா? ஃபஸ்ட்டு கிளாஸ் விட்டு வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி வெளில வந்துட்டுருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜெமன் பற்றி நினச்சா மட்டும்தான் இப்போலாம் வருது அப்படின்னு. லைட்டாக ஒரு ஸ்மைலோட உங்கள் கூட இருக்க வரைக்கும் நான் உங்கள் ஒய்ஃபு தான் ஜெமன். என்னதான் நம்ம உறவு இந்த 1 இயர் அப்படி இருந்தாலும் 1 இயர் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயந்தான். உங்கள் கூட ஒரு நாள் இருந்தாலே எனக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இந்த 1 இயர் எனக்கு பெரிய விஷயம். 3 மந்த் போயிடுச்சா, இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு உங்கள் கூட நான் இருந்துப்பேன் அப்படி நீங்கள் திங்க் பண்ணிருக்க. அச்சோ மூச்சு பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுங்கள, என்னத்தைக்கும் குழந்தைய விட்டுருப்பாங்க அப்படின்னு கடன்னு நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரீங்க. குழந்தை ஆல்ரெடி ஸ்கூல் விட்டு வெளில வந்து உட்காந்துருக்கு. பாவம்மா அப்படி கடன்னு அவன்கிட்ட போயிட்டு, ஐயோ பட்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க அம்மா, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா உங்களுக்காக. சாரி அம்மாவுக்கு எக்ஸாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுடா பையா. லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா அம்மா இது வரைக்கும் உன்னை இந்த மாதிரி விட்டுருக்கேண்ணா. சாரி. பசிக்குதா? சரி, அம்மா இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதை நான் சமைச்சு கொடுப்பா. எனக்கு சிக்கன் வேணும். சிக்கனா? அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, நைட் டைமில் சிக்கன் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்களா? மா இல்லைன்னா எனக்கு வந்து நூடுல்ஸ் வேணும், அவ்வளோதானே, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவன் கை பிடிச்ச நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பால் ஃபீட் பண்ணி ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அவனை ரெடி பண்ணி அவனை பேம்பர் பண்ணிட்டு குக் பண்ணிட்டுருக்க இந்த டைம் தான் நிஜமா செம்ம கோவமாக வந்திருப்பான்.
ஜிமன் கோமா வருது உங்கள் 2 பேருக்கும் தெரியாதா? நீங்கள் ஜிமன் அவன் மட்டும்தான் உங்கள் மைண்டில். அவன் வந்துட்டான். அப்படி அவன் கார் சவுண்டு கேட்ட உடனே ஒரு ஸ்மைல், ஒரு விக்கும், ஏன்னு தெரியல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. மூச்சு பையனுக்கு ஐயோ அப்பா சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படி ஏக வேகமாக வந்து ஜிம்மனை பார்த்தா அவன் கொல்ல வரையில கார் டோர் க்ளோஸ் பண்ணதே உங்களுக்கு 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோவமா இருக்கான் அப்படின்னு. மூச்சு பையனும் அப்படி நிற்க நீங்களும் டோர் கிட்ட அப்படி நிற்கிறீங்க. அவன் 2 பேரையும் கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிறான். மூச்சு பையன் திரும்பி பார்க்க நீங்கள் பையன்கிட்ட போயிட்டு இல்லை ஃபீல் பண்ணாதீங்க, அப்பாவுக்கு ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன் ஏதாவது இருக்கும். அப்பா பற்றி உங்களுக்கு தெரியும்ல. அப்பாவுக்கு ஏதோ டென்ஷன், நார்மல் ஆகிட்டாங்கன்னா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, சரியா? ஆனால் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எவ்வளோ கோவமாக இருந்தாலும் என்னை பார்த்தா நார்மல் ஆகிடுவாங்கன்னா. நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படிதான் உன்னை பார்த்தா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஓகே, அப்பா தான் உங்களை பார்க்கவே இல்லைல்ல. அம்மா என்ன சொல்கிறீங்க? அம்மா சொல்கிறது கரெக்டு தானே? சரி, குக் பண்ணிடு, ஆறி போக்க போட்டு சாப்பிட்றீங்களா? சரி, அவன் தலையாட்ட நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு என்னவா இருக்கும், எதுக்கு சிம்மன் இவ்வளோ கோவமாக வந்திருக்கான்? ஓச்சி பையன் சொல்கிறது கரெக்டு தான். சிம்மன் எவ்வளோ கோவமாக வந்தாலும் அவனை பார்த்தாலே சிம்மன் நார்மலாக மாறிடுவான். பட் அதுக்கும் மீறி என்ன கோவமாக இருக்கும், என்ன நடந்திருக்கும் ஆஃபீஸில்? மூச்சு பையனுக்கு ஃபீட் பண்ணிட்டே உங்கள் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் ஓடுது. அவன் வாயை திறந்துட்டுருக்க நீங்கள் வேறு பக்கம் ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் மூக்கில் வைக்க அச்சோ சாரி அவன் வாயில் வைக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போதும் சரி வாங்க தூங்க வைக்கலாம், உங்களை தூக்கிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் இப்படி டைம் போக மூச்சு பையன் நல்லா படுத்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட்டு ஜிம்மனோட ரூமுக்கு முன்னாடி நின்றுருக்கீங்க. ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படி கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஹாலுக்கு போயிட்டீங்க. வேணாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஜிம்மன் வெளியே வரல. என்னவா இருக்கும், ஜிம்மன் ஏன் இன்னும் வெளில வரல அப்படி தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அகெயின் அவன் ரூம் கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கேட்கலாமா? சரி அப்படியே சொல்லிட்டு டோரை நாக் பண்ண உள்ளேருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஜிம்மன் உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் நீங்கள் சாப்பிட்ட வரவே இல்லை. சாப்பிட்ட வரலையா? ஏய் எங்கிறது கிளம்பு. இல்லை ஜிம்மன், நான் வேணாலும் உங்கள் ரூமுக்கே கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? எங்கிறது கிளம்புடி. அவன் வாய்ஸே வேறு மாதிரி இருக்கு. நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுதா? ஏய் இங்கிறது போறியா இல்லையா? அது சவுண்டு கேட்டு உடனே உங்களுக்கே பயம் வந்துருச்சு. சாரி ஜிம்மன். அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ண ஏதோ உடையிற சவுண்டு. ஜிம்மன் என்னாச்சா? ஜிம்மன் இன்னும் நீ போகலையா? இல்லை ஜிம்மன் ஏதோ உடஞ்சுது அப்படின்னு கேட்க அகைன் ஏதோ ஒன்று உடையுது. டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனா ரூமே அப்படி இருக்கு. ஜிம்மன் கையில் ட்ரிங்க் பாட்டில். என்ன ஜிம்மன் பண்ணிட்டுருக்கீங்க? என்னாச்சு? இதெல்லாம் ஏன் உடைச்சிருக்கீங்க? இதோ என்ன கையில்? எங்கேருந்து போ சொன்னா என்னடி பண்ணுற? உள்ள வெளியே போ. இல்லை ஜிம்மன், ஏன் இவ்வளோ கோமா? ஓடி டேஷ், நான் இருக்கிறது முன்னால் தான் ஒன்டா பெரிய இவ மாதிரி. என்னாலையா? என்னாச்சு ஜிம்மன்? என்ன ஆச்சா? எவ்வளோ கூலாக சொல்கிறல நீ. இங்கே வா உங்களை கூப்பிட்றான். உங்களுக்கு என்னன்னு புரியல. நீங்கள் அவனை பார்க்க ஏண்டி நான் கூப்பிட்டா வர மாட்டேன், அந்த அலெக்ஸ் கூப்பிட்டா மட்டும் அவங்ககிட்ட போயிடுவியா? ஷாக்கிங்காக அவனே பார்க்குறீங்க. என்ன சிம்மன் பேசுகிறீங்க? ஏ நான் சொல்கிற மீனிங் உனக்கு புரியலையா? உங்கள் கண்ணு கலங்குது. என்னாச்சு சிம்மன் உங்களுக்கு? எங்கள் வான்னு உன்னை கூப்பிட்டனா அவன் முன்னாடி போகிறீங்க. என்ன ஆச்சுன்னு தானே தெரிஞ்சுக்கணும். அந்த அலெக்ஸ் இருக்கான்ல, அதான் உன் பின்னாடியே சுற்றி வருவானே, நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் என் மூஞ்சி முன்னாடி உன்னை அவன் பொண்டாட்டி சொல்லிட்டுருக்கான்.
ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஜெமனை பார்க்க வேற என்ன திரும்ப சொன்னா, அவன் யூஸ் பண்ணிட்டு உன்னை தூக்கி போட்டானா நான் உன்னை வச்சிட்ருக்கேன்னு ஏன் முன்னாடியே சொல்லிட்டுருக்கான். எனக்கு எப்படி இருக்கும்? உங்கள் கண்ணே கலங்குது. நீங்கள் அவனை பார்க்க அவன் ஜெமன் கண்ணா அப்பனான்னு பேசுகிறான். நீங்கள் அமைதியாக ஜெமன் தானா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜெமன் என்ன நடந்துச்சோ எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல ஜெமன். அப்புறமும் என்ன ஏன் இவ்வளோ மோசமாக என்ன பேசுகிறீங்க எனக்கு சத்தியமாக தெரியல ஜெமன். நான் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அந்த அலெக்ஸ் என்கிட்ட என்னென்ன பண்ணுறான் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்ல ஜெமன். சொல்லி முடிக்க அவன் உங்கள் முடியை பிடிச்ச எல்லாமே சொன்னியே, அவங்க கூட என்னென்ன பண்ணன்னு சொன்னியா, உங்களுக்கும் க்ளோஸாக வந்து கேட்குறான். என்ன பேசுங்க ஜெமன் நீங்கள்? ஜெமன் இது உண்மையாக நீங்கள் தானா? ஏண்டி நான் கேட்குற மீனிங் உனக்கு புரியலையா? ஜெமன் முடிவிடுங்க ஜெமன், கேட்குறதுக்கு பதில் சொல்ல. ஜெமன் வலிக்குது விடுங்க ஜெமன். ஏய் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுடி. உங்கள் ஹேரை கிருப்பா பிடிக்கிறான். உங்களை பார்த்துட்டே அவன் என்னென்ன சொல்கிறான் தெரியுமா என்கிட்ட அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி இவனும் பேசுகிறான். அவன் சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது போல. பட் ஜெமன் உங்களை இப்படி பேசுறது என்னமோ தெரியல, உங்களால் அது ஏற்றுக்கவே முடியல. இது ஜெமனா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜெமனை பார்க்க அவன் இன்னும் கோமா கத்திட்டே இருக்கான். ஏன் இப்போ இவ்வளோ இதுவாக இப்படி பேசுகிறான் உங்களுக்கு புரியல. பட் ஒன்று புரியுது, ஜெமன் அலெக்ஸை பார்த்துட்டு வந்திருக்கான். புரியுது, அலெக்ஸ் ஜெயிலில் தானே இருந்தான். பட் இவர் எப்படி போய் பார்த்தாரு, என்ன பண்ணார், எதுவுமே உங்களுக்கு புரியல. ஜெமனை பார்த்துட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்க. இப்படியே டைம் போகுது. நைட்டு ஃபுல்லாக இதே சண்டை தான். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் பயங்கரமாக கத்துறான். ஒரு மாதிரி பேசுகிறான். அடிச்சிட்டா கூட பரவாயில்ல போல. அவன் பேசுகிறது அவங்களால ஏற்றுக்க முடியல. உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையும் ஓப்பனா நீங்கள் ஜெமன்ட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. பட் ஜெமனா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு. அதுதான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. டைம் அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே ஜெமன் இழந்துக்கிறான். நைட்டு ஃபுல்லாக குடிச்சிருப்பான் இல்லையா, அது அவனுக்கு ஞாபகம் வருது. கண்ணை திறந்து பார்க்குறான். உங்கள் மேலே இருக்கான் வித்தவுட் ட்ரெஸ்ஸு. உங்கள் செஸ்ஸில் இருக்க அந்த டேட்டோ, அவன் ஒரு கை உங்கள் செஸ்ஸில் இருக்க அதே பொசிஷனில் இருக்கான். கொஞ்ச நேரம் ஜெமன் பெயினில் கண்ணை திறக்கிறீங்க. ஜெமன் இல்லை முடிச்சது அவ்வளோதான். உங்கள் மேலேருந்து எழுந்துக்கிறான். அவன் எழுந்த உடனே உங்கள் பெட்ஷீட் எடுத்து கரு பண்ணி டர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அவங்ககிட்ட எதுவும் பேசலை. ஜெமனுமே உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை. எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டான். நீங்கள் டயர்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்களால் நகரவே முடியல. உங்கள் காலை மூவ் பண்ணவே முடியல. அப்படி வலிக்குது. கையை கூட உங்களால் தூக்க முடியல. அந்த மாதிரி வலிக்குது. 6 கண்டை மூவ் பண்ணியிருப்பான். இருந்த கோவத்தில் குடிச்சு வேற இருந்திருப்பான். எல்லாமே கோவத்தில் பண்ணியிருப்பான். ஸோ உங்களால் எழுந்துக்க முடியல. அப்படியே படுத்துட்ருக்க. ஜெமன் குளிச்சுட்டே நைட்டு பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்காக ஏன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணல. ரொம்ப நார்மலாக குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்து, அதாவது ரூமுக்கு வந்து அவன் கபட் ஓப்பன் பண்ணிருக்க. வெளிலேருந்து டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு. அம்மா என் பக்கத்தில் தானே படுத்துருந்தீங்க, எங்கே போனீங்க? டேடி மூச்சு பையன் டோரை நாக் பண்ணுறான். ஜெமன்
டேர்ன் பண்ணி உங்களை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் எப்படி பண்ணியிருப்பான்னு அவனுக்கு தெரியும். ஸோ உங்களால் முடியாதுன்னு ஒரு ட்ராக்ஸ் எடுத்து போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குது, பட் முடியல. சும்மா மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு பசிக்குதா? ம். அம்மா எங்க? ஆம், அம்மாவுக்கு உடம்பு முடியல. வா, நான் உங்களுக்கு பால் போட்டு கொடுக்குறேன். ம். அவனும் போக நெக்ஸ்ட் எக்ஸாமன் பாலெல்லாம் ஆற்றி கொடுத்து அவனை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஏங்க சுத்தமாக முடியல. பெட்லேருந்து காலை கீழே வச்சுக்கிறீங்க, முடியல. அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு எழுந்து நின்னா உங்கள் மேலேருந்து அந்த பெட்ஷீட்டு கீழே விழுந்துருச்சு. பெண்ட் பண்ணி அந்த பெட்ஷீட்டை எடுக்க முடியல உங்களால். பொறுமையா உங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. மூச்சு பையனுக்கு பசிக்கும், அவனுக்கு ஃபுட் கொடுக்கணும் டைமிங்க்கு. உங்களுக்கு முடியல அப்படின்னாலும் எழுந்து வெளில வர ஜமன் டோர் ஓப்பன் பண்ணுற அந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் நட்டுக்கவே முடியாமல் உங்கள் வால்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி உங்கள் கையை உங்கள் ஸ்டொமக்கிட்ட வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி அப்படி நடந்து வரீங்க. பார்த்துட்டு திரும்பிக்கிட்டான். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நேற்று என்னண்ணா நடந்துருக்கு? மீனா இதில் வயன் தப்பு என்னடா இருக்கு? ஏண்டா அவன் மேலே கோபத்தை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அவன் மேலே நம்மளுக்கு கோவம் வரணும்? எதுக்கு நம்ம அவன் மேலே பொசசிவ் வாங்குறோமா என்ன அப்படிங்கிற மாதிரி தலையை பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஆன்ட்டி வராங்க வீட்டுக்கு. மொச்சு பையா அப்படி கூத்திட்டே வர பையனும் சிரிச்சுட்டே போயிட்டு பாட்டி உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. டாய்ஸ்லாம் இருக்குது கொடுக்குறாங்க. ஜிம்மனும் எழுந்து வந்து வாமா வயனுங்கடா. அது வயனா குளிக்க போயிருக்கா, வந்துடுவா. ஓ சரி. அவங்க 2 பேரும் இங்கே பேசிட்டு இருக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா வரீங்க. வயன் நீயே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் சிரிச்சுட்டே நீங்கள் நடக்கிறதே சரியில்லை. ஆண்டி அவங்கக்கிட்ட நடந்து வரீங்க, உங்களை நோட் பண்ணுறாங்க, புரியுது. அது உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஜமன் எதுவும் பேசலை, அமைதியாக இருக்கான். சாரி ஆண்டி, கொஞ்சம் உடம்பு முடியலையா, லேட்டாக எழுந்துக்கிட்டேன். இருங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், இங்கே வா சேர் இழுத்து போட்டு உட்கார், நான் போயிட்டு உனக்கு ஏதாவது குக் பண்ணிட்டு வரேன். அது இல்லை ஆண்டி நான் போகிறேன். நீ உட்கார். கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க பின்னாடி மூச்சு பையனும் போக நீங்கள் 2 பேரும் தான் அந்த ஹாலில் இருக்கீங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டா அப்படி இருக்கு. ஜிம்மன் உங்ககிட்ட பேச வரான். நீங்கள் தலை குனிஞ்சிட்டு அமைதியாக அந்த சேரில் உட்காந்துருக்க. ஆன்ட்டி மேன் காஃபி காஃபி கொடுங்க. அவங்க கையிலேருந்து வாங்கிக்கிட்டு சிப் பண்ணலான்னு போக நீ என்ன பண்ணுற, ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன், ஃபுட் கொண்டு வரேன். இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் சொல்கிறேன்ல போ, எழுந்துரு. நீங்களும் பொறுமையாக எழுந்துக்க. ஆண்டியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரூமுக்கு போக இங்கே எங்கே போகிற? நீங்கள் தானே ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க. நான் உங்கள் ரூமுக்கு போங்கன்னு சொன்னேன். ஏன் ரூம்? அவங்க ஜிம்மனை கை காட்டுறாங்க. அவன் ரூமுக்கு போ. ஜிம்மனை பார்க்குறீங்க. வயன் போ வரேன். ஜிம்மன் சைலண்ட்டாக இருக்கான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜிம்மன் ரூமுக்கு போகிறீங்க. எல்லா திங்ஸும் உடஞ்சிருக்கு. நீங்கள் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்ருக்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மன் உள்ளே வரான். உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. வயன் பை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன், காதலே வாங்கலை. ஏய் இரு நான் வரேன், திங்ஸை எடுக்க விடுங்க ஜிம்மன், நான் நான் பார்த்துக்கிறேன். அம்மா உன்னை ரெஸ்ட் எடுக்க வர சொன்னாங்க. எங்கே என்ன பண்ணிருக்க? கையெடுங்க ஜிம்மன். நைட்டு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான். நான் கோவமாக இருந்தேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு தெரியுது. நீங்கள் திரும்பி அவனை பார்த்து போதையில் பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களா? அது அப்படி இல்லை வயன், ஃபீல் பண்ணாதீங்க ஜிம்மன். இதனால் நான் 1 இயருக்கு அப்புறம் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏய் நான் அதுக்காக சொல்ல வரல. இல்லை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அது எனக்கு எனக்கு தெரியும். நான் 1 இயர் தான் இங்கே இருப்பேன்னு.
எனக்கு நம்மளுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்குமே எங்கேருந்து நான் போக மாட்டேன், எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். சும்மா டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. அவன் கோவத்தில் உங்களை ஹர்ட் பண்ணிட்டான். அதாவது அலெக்ஸ் மேலே இருந்த கோவத்தை உங்கள் மேலே காட்டிட்டான். அதுதான் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களை ஒரு மாதிரி பேசியிருப்பான், அதுதான். மற்றபடி உங்களுக்குள்ள நடந்த மூமெண்ட்லாம் அதை சொல்லியிருக்க மாட்டான். சொல்ல போனால் அவனுக்கு அந்த கான்ட்ராக்ட் பற்றி அது திங்கிங்கே இருக்காது. நீங்கள் எடுத்து வச்சுட்டே எனக்கு புரியுது ஜிமன். நீங்கள் போதையில் இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. அப்படி இல்லை வாயணும் சொல்ல வர எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு ஜிமன். போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஜிமன் திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஐ ப்ராமிஸ் இதை வச்சு நான் என்றைக்குமே எங்கேருந்து போக மாட்டேன், இந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியுது இது ஆக்சிடென்டலாக நம்மளுக்குள்ளே நடந்ததுன்னு. உங்களே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் நீங்கள் போதையில் இருந்தீங்க. நீங்கள் போக சொல்லியிருக்கும் போதே நான் போயிருக்கணும். நான் தான் போகாமல் உங்கள் கூட பேசி பேசி உங்களை வெறுப்பேற்றி இதெல்லாம் நடந்ததுக்கு காரணமே நான் தான். எனக்கு எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் போதையில் இருந்துக்கீங்க, நான் தெளிவாக தான் இருந்திருக்கேன். பட் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும். ஐ ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அப்படின்னு அப்படி பேச வரீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவன் போதையில் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படி திங்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ தெளிவாக இருக்கான் இல்லையா, இவன் ஏன் கிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நைட்டு மாதிரி அவன் கை இப்போவும் ஏடா குடும்பமாக போது. என்ன பண்ணுறீங்க சும்மா? கழுத்துலலாம் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்க. அவன் ஷோல்டரை பிடிச்சிட்டு சுமன், நான் இது எதுவும் போதையில் பண்ணலை, சேம் டைம் எனக்கு தெரியாமலும் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சே தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். சுமன் கண்ணை திறந்து நீங்கள் அவனை பார்க்க தெரிஞ்சே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறான். அவனை பார்க்க வேகமாக பண்ணிட்டுருக்கான். உங்கள் லிப்ஸை கடிச்சிக்கிறீங்க, அவ்வளோ பெயினை. அவன் ஷோல்டரை பிடிச்சிட்டே இருக்கீங்க. அவன் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. பரவாயில்ல, நைட்டு மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கல, டக்குன்னு விட்டுட்டான். உங்கள் மேலே அப்படியே படுத்துட்ருக்கான். எதுவுமே பேசலை. ஓகே, இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கலாம். பாய்.